தமிழகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் வீட்டிற்குள் மர்ம நபர் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையாவிற்கு சென்னை அசோக் நகர் சுந்தரபாண்டியன் தெருவில் வீடு உள்ளது. இந்த வீட்டில் இசக்கி சுப்பையாவின் மகன் இசக்கி துரை வசித்து வருகிறார். இசக்கி சுப்பையா மற்றும் அவரது மகன் இசக்கி துரை குடும்பத்துடன் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் 12ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். வீட்டில் இருந்த பணியாளர்கள் அந்த நபரை எச்சரித்து வெளியே அனுப்பி வைத்துள்ளனர். விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினரின் வீட்டிற்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதுமான பேட்டரி கார் வசதிகள் இல்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சுதந்திர தின விழா மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி அதிக அளவிலான பொதுமக்கள் கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையம் வந்தனர். மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து புறநகர் பேருந்து நிலையத்திற்கு பயணிகளை இலவசமாக அழைத்துச் செல்ல 1-2 பேட்டரி கார்கள் மட்டுமே இயங்குவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் பேட்டரி வண்டி இல்லாததால் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எனவே கூடுதல் பேட்டரி வண்டிகள் இயக்கப்பட வேண்டும் என பயணிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். விடிய அரசு பேட்டரி வண்டி இருக்கிறது என விளம்பரம் செய்தால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.